நமக்கு கிடைச்ச ஞானத்தை, நமக்கு கிடைச்ச இந்த உடலை, நமக்கு கிடைச்ச இந்த மூளையை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணுங்க. அப்போ தான் நம்ம ஆத்மாவோட ஞானத்தை பெற முடியும். ஆத்மாவோட ஞானத்தை கடவுள் அனுகிரகத்தால் நம்ம பெற முடியுங்க. என்ன ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களோட ஆத்மா உங்ககிட்ட இருக்குது. அந்த ஆத்மா மூலியமான இந்த கடவுளை நீங்கள் உணரணுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான விஷயங்களை நீங்கள் செஞ்சால் மட்டும்தாங்க உணர முடியும். நல்லதை செய்யுங்க, நல்லதை யோசிங்க, நல்லதை மட்டும் பண்ணுறதுக்கு மற்றவங்களுக்கும் வழி கொடுங்க. அதுவே போதுங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நல்லதாகவே செய்யணுங்க. இப்போ பிரியாணி கடை இதெல்லாம் வந்துருச்சுங்க. புலால்ன்றதை தவறுங்க. எல்லா உயிரும் நம்ம உயிர் போல பார்த்தாதாங்க நம்ம ஜீவகாருண்யம் பண்ணாதாங்க நம்ம ஈஸியாக கடவுளை அடைய முடியும். அதுக்கான வழியை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்காது ஒன்றுமே. திருவள்ளுவரே சொல்லார், முயற்சி கூலி தரும். அதனால் இப்போத்துலேருந்து பண்ண ஆரம்பிச்சின்னா தான் உங்களோட கடவுளை நீங்கள் அடைய முடியும், ஞானம் பெற முடியும். ஆத்மானதுங்க சோல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், எனர்ஜின்னு சொல்கிறாங்க சயின்ஸில். ஆனால் ஏதோ ஒன்று உள்ளே இருக்குதுங்க. பிரபஞ்சம் நம்மளுக்காக கொடுத்த ஒரு உயிர் நமக்குள்ளே இருக்குது. அந்த உயிர் மூலயமா தான் நம்மளுக்கு எல்லா விஷயமும் நடக்குது. அந்த உயிர் தான் மூளையை வேலை செய்ய சொல்லுது. அந்த மூளையோட கண்ட்ரோல் தான் ஃபுல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. பல்லாயிரம் கோடி நமக்குள்ள நரம்பு மண்டலம் இருக்கும். 7,20,000 கோடி நரம்பு மண்டலங்கள் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த நரம்பு மண்டலத்தில் ஒவ்வொரு அணுக்களும் இறந்து உயிர்ப்பிக்குது புதுசாக. அந்த உயிர்ப்பிக்கிற அணுக்கள் தான் நமக்கு எனர்ஜியை புத்துணர்ச்சியை தருது. ஸோ நம்மளோட ஆத்மாவோட ஞானத்தை பெறறதுக்கு நம்ம உடம்ப கரெக்டாக வைக்கணுங்க. அதுக்கு தாங்க நான் இந்த விஷயத்தையே சொல்ல வரேன். உடலை கட்டுக்கோப்பாக கரெக்டான வழியில் நடத்தாச்சுன்னா கண்டிப்பாக